பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அலெக்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 2 பெட்ரூம் இண்டிவிஜுவல் வீடு பார்க்குறோம். இப்போ அந்த வண்டிலாம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த லொக்கேஷன் எதுன்னா அவுட்டர் ரிங் ரோடு, வேல்டெக் பக்கத்தில் வரும். அந்த அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டருக்குள்ளே தான் வந்து ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. இதில் நல்ல செடி மரங்களோட லைவ்லியாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு செடி மரங்களோட நல்ல ஒரு பெரிய வீடு வேணும், நல்ல ஒரு செடி மரங்களோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நல்ல ஒரு காத்தோட்டமாக இருக்கணும்னா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இடம் வந்து ஜாஸ்தி, 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் இருக்குது. இதுல பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டிங் போட்டிருக்காங்க. லேண்டோட என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் பேசிங்லும், வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் வந்து வாசல் படி வந்து பாத்தீங்கன்னா சவுத் பேசிங்ல விட்டுருக்காங்க. இடம் அதிகமாவே இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா இப்பத்துக்கு லேட்டஸ்டா வந்து 2 தென்னை மரம், மாமரம், இந்த மாதிரி செடி மரங்களோட இருக்குது. இன்னும் நீங்க மரம் வைக்கணும்னா இடங்கள் அதிகமாவே இருக்கு. நீங்க பிடிச்ச மரங்களை நட்டி ஹாப்பியா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இதுல வந்து ப்ளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 2 இபி லைன் இருக்கு. போரு, செப்டி டேங்கு, அடுத்து வந்து எல்லாமே வந்து வாஸ்துப்படி எல்லாம் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு லைட்டா ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாருங்க செப்டி டேங்க் போட்டு வச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க தென்னை மரம், 2 தென்னை மரம், மாமரம், பெரிய பெரிய மரங்கள் இருக்கு. காய்க்கக்கூடிய லெவல்ல இருக்கு, காய்ச்சிட்டு இருக்கிற இடத்துல இருக்குது. இது சைடுல இடங்கள் நல்லா இருக்கு, எவ்வளவு பெரிய இடங்கள் இருக்குது. அடுத்து 2 பெட்ரூம்ல 1 அட்டாச் டாய்லெட் வரும், 1 வந்து உங்களுக்கு வாசப்படி வெளியே இருக்குது. பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா போர் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே காம்பவுண்ட் வால் பென்சிங்கில் போட்டிருக்காங்க. சுற்றி நல்லா நம்ம இடத்துக்கு பென்சிங் போட்டு நல்ல வென்டிலேஷனோட போட்டிருக்காங்க. டைல்ஸ் ஒர்க்கு, கதவு, ஜன்னல் எல்லாமே ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. பில்டிங் ஏஜ் வந்து ஒரு 3 வருஷத்துக்குள்ள தான். பட் வந்து ரெனோவேஷன் பண்ணி அழகாக தெளிவாக வாங்குறவங்களுக்கு புது வீடு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி செட் பண்ணி அழகாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லொக்கேஷன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் வேல்டெக் ஸ்கூலு, காலேஜு எல்லாமே இருக்குது. அடுத்து அவுட்டர் ரிங் ரோடு பக்கத்துலங்கும்போது உங்களுக்கு வண்டலூர் டு மீஞ்சூர் போகிற ரூட்டும் வந்து உங்களுக்கு ஏறணும்னா ஈஸியாக போயிடலாம். ட்ராவல் பண்ணுறதுக்கு வெளியே ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ மரங்கள் இருக்கனால அழகாக நம்ம வந்து எனக்கு இந்த மாதிரி செடி மரங்களோட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து நம்மளும் ஒரு கிராமத்துலேருந்து தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ ஈவி பாருங்க 2 ஈவி எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம 2 ஈபி இருக்கனால உங்களுக்கு கரண்ட் சார்ஜஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். நம்ம மெயினாக கிராமத்துலேருந்து வந்ததுனால இந்த மாதிரி செடி மரங்களோட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அடுத்து 2 தென்னை மரத்துக்கு கீழே போட்டு ஒரு கட்டில் போட்டு படுத்தோன்னா தூக்கம் கொஞ்சம் ஜம்முன்னு இருக்கும். ஸோ செடி மரங்களோட நல்லா இருக்கிறவங்களுக்கு இது சூஸ் பண்ணுங்க. அடுத்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறவங்க கூட வாங்கி போடலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு அவுட்டரிங் ரோடு நல்ல டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபியூச்சரில் அவுட்டரிங் ரோடு பக்கத்திலே வந்து உங்களுக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் நான் கேள்விப்படுறோம். அதனால நல்ல டெவலப்பிங் லொக்கேஷன்ல வந்திருக்கு. இந்த லொக்கேஷன்லேருந்து ஒரு 1-1.5 கிலோமீட்டரில் உங்களுக்கு திருமலைவாயல் சிப்காட் இண்டஸ்ட்ரியும் இருக்குது. ஸோ கமர்ஷியல் எல்லாமே ஃபெசிலிட்டிஸும் நியர்பையில் இருக்குது. அடுத்து காலேஜ் நல்லா இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து அடுத்து நல்ல டெவலப்பிங் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. பாருங்கள் டைல்ஸ் ஒர்க் எல்லாம் நல்லா போட்டிருக்கு. இந்த டாய்லெட் உள்ள டாய்லெட் பெரிய டாய்லெட்டு, அப்ராக்சிமேட்லி ஒரு 80 ஸ்கொயர் ஃபீட்டு அது இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்னி மூலையில் கிச்சன் போட்டிருக்காங்க. கிச்சனும் ஓரளவு நீட்டாக ஓரளவு பெரிய ஸ்பேஸாக இருக்குது. செல்ஃபு என்னென்ன வேணுமோ எல்லாம் டிஃபால்ட்டாக பண்ணி வச்சிருக்காங்க. ஈஸ்ட் பேசிங்கில் கிச்சன் மேடாக போட்டு வச்சிருக்காங்க. தண்ணி நல்ல கண்டிஷனில் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்சுவலி 47 லேக்ஸ் சொல்கிறாங்க. ஃபைனலாக ஒரு 45னா கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை நம்ம வந்து ஒரு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சாட்டர்டே சண்டே வந்துட்டு அழகாக வந்து ஒரு ஃபேமிலியோட உட்காந்துட்டு ஒரு ஒரு கேஸ் அடுப்பு, சின்ன சின்ன மெட்டீரியல் நம்ம சாப்பாட்டு அடுப்பு மட்டும் வச்சுருந்தா கூட அழகாக வந்து ஒரு சாட்டர்டே சண்டே மட்டும் வந்துட்டு ஒரு 1 or 2 டேஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அழகாக நம்ம போகலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம ஃபர்தராக சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கிளைண்ட்ஸுங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சின்ன சின்ன இதில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க. ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வர்றது ரேரு. அதுவும் இடமும் வந்து 1800 ஸ்கொயர் ஃபீட்டு, 1800 ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வெறும் 200 ஸ்கொயர் ஃபீட்டு கம்மி. ஸோ ஒரு பெரிய இடத்துல அழகாக ஒரு வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க. இபி, போரு, செப்டிக் டேங்க் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு வாடகைக்கு விட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அப்ராக்சிமேட்லி இந்த ஏரியாவில் ஒரு 5லேருந்து ஒரு 7000 ரூபா வாடகைக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஏன்னா பக்கத்தில் ஹாஸ்டல்ஸ் எல்லாமே இருக்கனால பசங்க வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு இல்லை பசங்க பேச்சுலர் கொடுத்தீங்கன்னா ஒரு ஆள் தங்குறதுக்கு ஒரு 2000 கொடுத்தீங்கன்னா கூட ஒரு 4 பேர் தங்கினா கூட 8000 ரூபா ஆச்சு. ஸோ இந்த பாருங்க பஸ் எப்படி இப்போ வண்டிலாம் போது பாருங்க பக்கத்துலேயே வருது.
ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க. அடுத்து வந்து உங்களுக்கு நீங்க இந்த லொகேஷன்லேருந்து ஒரு பைக்ல எடுத்தீங்கன்னா, ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் டிப்போவ ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ்ல நம்ம ரீச் பண்ணிக்கலாம். ஸோ செடி மரங்களும் நல்ல ஒரு பெரிய ஈல்டு குடுக்குற அளவுல தான் இருக்குது. ஸோ தண்ணியும் உங்களுக்கு வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்குது. ஸோ தெளிவா உங்களுக்கு வந்து எல்லாமே வாட்டர் லைன் பைப்ஸ் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணிருங்க. தேங்க்யூ. பை. டேக் கேர்.